பரவாயில்லக்கா இந்த சக்தி பையன். நான் கூட இந்த சொத்துக்கு காசுக்கெல்லாம் ஆசைப்பட்டுதான் சொங்கி மாதிரி அமைதியா இருக்கான்னு நினைச்சேன். பார்த்தா இன்னைக்கு எல்லாத்துலேருந்து என் பேரை எடுத்துப்பிடுங்கன்ட்டான். நல்லா தெளிஞ்சிட்டான்க்கா இல்ல? இப்ப அதுக்கு எது காரணம்னு நினைக்கிற? காரணம் தெரியலையே. ஜனனி அவனோட மேரேஜ் லைஃப்ல இருந்து பிரிஞ்சதுதான் காரணம். அத இப்பதான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அப்ப பிரிஞ்சா நல்லது நடக்கும். நானும் என் புருஷனை விட்டு பிரிஞ்சு இருக்கவா? நீங்களும் அதே மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுங்க. என்னது? இங்க என்ன நடக்கும் தெரியுமா? நம்ம பிரிஞ்ச அடுத்த நாளே இன்னொரு கல்யாணத்தை பண்ணிட்டு வருவாங்க. இதுதான் நந்தினி நம்ம சக்திக்கும் இவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஆனா சக்திய முதல்ல குந்தவையை கல்யாணம் பண்ற அளவுக்கு போனானே, அது அவனோட விருப்பமே கிடையாது. அவன் அண்ணன் ஃபோர்ஸ் பண்ணதுனால அவன் அப்படி இருந்தான். மத்தபடி அவன் ரொம்ப நல்லவன் நந்தினி. கரெக்டுக்கா. ஆமா, நல்ல பிள்ளை. ரேணுகா இந்த வந்துட்டார் பால் ஞானசேகரன். முந்திரி போட்டிருக்கல்லக்கா? என்னவோ பால். அதான் பால் வச்சுட்டல, அப்படியே நிக்கிற போ. இல்ல, ஐஸ்வர்யாவுக்கு பிறந்த நாள் வருது. அதுக்கு என்ன இப்போ? நீங்கெல்லாம் ஊரை கூட்டி ஃபங்க்ஷன்லாம் வைக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இப்படி ஒரு நாள் வருதுனாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. ஏன் அக்கா ஒரு மாதிரி தினசா போய் நிக்குது? நான் போய் பார்த்துட்டு வரேன்க்கா. போ. இப்ப என்ன, நம்ம பொண்ணு வயசுக்கு வந்துட்டாளா ஊரை கூட்டி சாப்பாடு போடுறதுக்கு? ஏங்க, பொண்ணா பிறந்து வயசுக்கு வர்றது மட்டும்தான் ஒரு விசேஷமா? அப்புறம் என்ன, அது பொம்பளைங்க வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான அம்சம், அப்படிதானே? பதில் சொல்ல முடியல. இல்ல மாமா, சில விஷயத்துக்குலாம் பதிலே கிடையாது. நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சு அக்கா ஏதோ பேச வந்தாக, நடக்கல. இல்ல மாமா, எல்லார் வீட்லயும் போய் பாருங்க. வசதி இல்லைனா கூட பிள்ளைங்க ஆசைப்படுதுன்னு பிறந்த நாளைக்கு ஏதாவது செலவு பண்ணி போடுவாங்க. இது பணக்கார வீடின் பேருதான். இப்ப என்ன பண்ணுங்கிற? வேணா 4 கிலோ கறி வாங்கி தரேன், நல்லா பிரியாணி செஞ்சு சாப்பிடுவோம். என்ன, சரிதானே? சாப்பாடு தான் கொண்டாட்டம் நினைக்கிறீங்களே, உங்ககிட்ட நான் என்னத்த மாமா சொல்றது? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இல்ல விடுங்க அக்கா, நீங்களே பேசிக்கோங்க. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்ன ஒரு மாதிரியா இருக்கு? என்னடி கலர் கலரா ரீல் விட்டுட்டு இருக்க? ஏன்னா இவெல்லாம் ஒரு ஆள் இவள்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்கீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் கையில பை. அது சின்னாலப்பட்டி வரைக்கும் போயிருந்தேன். சீலையா? ஆமா, 16 கஜம். அப்ப அத்தைக்கு பொருத்தமா இருக்கும். உனக்கு நேரம் சரியில்லை நல்லா தெரியுது. அது 16/7/2016 இருந்தே சரியில்லையே. என்னது 16/7? நீங்க எனக்கு தாலி கட்டின நாள். கன்ஃபார்ம். என்னதுங்க? நீ வாங்க போறது? ஏய் சும்மா இரு தம்பி, நீங்க போங்க. சாப்பிட்டேலா? நல்ல சாப்பாடு வெளியிலே சாப்பிட்டேன். இனிமே போய் தூங்க வேண்டியதான். சரி போங்க. வச்சுக்கிறேன்டி ஒண்ணு. அதுதான் கல்யாணம் பண்ணியே கூட்டியா வந்துட்டீங்களே. எது? ஒண்ணு இல்லைங்க, ஏதோ சொல்ல. ஐயா, நெத்தில அந்த இதுவே இல்ல, அடிப்பட்ட தடமே இல்ல, சரியா போயிடுச்சா? அதுக்குள்ள எப்படி சரியா போகும்? ஓ, மாமா சொன்ன மாதிரி பவுடர் அடிச்சு மேட்ச் பண்ணிருக்கீங்களா? நல்லா இருக்கு, டெய்லி இதே மாதிரி பூசிக்கோங்க. என்னன்னு தெரியல, நீ கோவமே வர மாட்டேது அளவு. ஆனா இப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், டப்புன்னு வந்துடும். அப்புறம் பாத்துக்க. எடுங்க தம்பி.
ஆளை மண்டை ஐயோ, விடுங்க போங்க தம்பி போங்க. போறேன் ம். ஏங்க தான் முடிஞ்சிருச்சுல, அதையும் கடந்து அப்படி உறிஞ்சிக்கிட்டு கிடக்குறீங்க. இன்னும் ஒரு கிளாஸ் கொண்டு வந்து தரவா? ஏண்டி வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு தான் குடிக்கிறேன். ஆ இந்தா எடுத்துட்டு போ. முந்திரி கூட போடல. கழுவவே வேணாம் போல இருக்கு. என்னடி இந்த ஆளு கோவமா வருது. மலை மாடு மாதிரி வளர்ந்துருக்காரு, மாடு கழனி தண்ணிய குடிக்கிற மாதிரி உறிஞ்சு குடிச்சுக்கிறீங்க. உங்களுக்கு அப்படி இருந்துச்சா? எனக்கு வேற மாதிரி இருந்துச்சு. விடுங்கக்கா, இவராது பால் தானே குடிக்கிறாரு. என் புருஷன மாதிரி கண்டதையும் குடிச்சிட்டு வந்து டார்ச்சர் பண்ணலையே. அது சரி, உன் புருஷன் என்னடி இன்னைக்கு ஒரு நாளும் இல்லாத திருநாளா ரொம்ப அமைதியா போய்க்கிருக்கேன். உன் கவுண்டர் எதுக்கும் என் கவுண்டரே போடலையே, என்ன விஷயம்? வாங்கின அடி அப்படி, அது அப்படியே அவன் அமைதியாக்கிருச்சு போல. நீ தான் அடிச்சேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, உனக்கு மதுரை பூராவும் கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஒட்டிடுவேன் பாத்துக்க. அப்படியாவது இப்படி ஒரு ஜீவன் வாழ்ந்தது தெரியட்டும் வாங்க. சரிதான், என்னவோ பண்ணிக்கிறக்க போ. சக்தி, என்னங்க? ஜனனி, சக்தியை பத்தி நீ என்ன நினைக்கிற? நான் என்ன நினைக்கணும் அப்பத்தா? அன்கம்ஃபர்டபுளா படுத்திருக்காரேன்னு கொண்டு போய் கொடுத்தேன். அவன் படுத்திருக்கிறது மட்டும் அன்கம்ஃபர்டபுள் இல்லம்மா, அவனோட லைஃபே அன்கம்ஃபர்டபுள் தான். இப்போன்னு இல்ல, அவன் பிறந்ததுல இருந்து நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அவன் அம்மா தான் பெத்துட்டோங்கிற ஒரே காரணத்துக்காக அவனை வளர்த்தா. இல்ல, அவ வளர்க்கல, அவன் தானாவே வளர்ந்தான். மத்தவங்க எல்லாம் ஒன்னா விளையாடினா கூட இவன் ஒதுங்கியே தான் நிப்பான். எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஒரு வார்த்தை கேட்டு நான் பார்த்ததில்ல. கொடுத்தது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, அது ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி, சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் வாங்கிட்டு அமைதியா போயிடுவான்.
அதனாலேயே அவனுக்கு எது விருப்பம் எது விருப்பம் இல்ல அப்படின்னு யாரும் கேட்கறது கூட இல்ல. ஏன் உன் விஷயத்துல கூட அவன் அப்படித்தான். அவனா எந்த முடிவும் எடுக்கலையே. அவங்க அண்ணன் உன்ன கையை காட்டினா இவன் சரின்னு தலையாட்டினான். நீயா வந்து இவங்கிட்ட பேசினப்போ உன் மேல அவனுக்கு ஏதோ ஒரு பிடிப்பு வந்தது. ஆனா நீ பேசிட்டு போனதும் அது அப்படியே வந்து அவன் அம்மா கிட்ட சொல்லிட்டான். அது தெரியுமா உனக்கு? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பயம். அவங்க அம்மா மேல அண்ணன்க மேல இருக்கிற பயம். நீ இங்க வந்து பாவம் அவனை மாத்தணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ண. ஆனா அவனுக்கு அது புரியல. மாறி மாறி பேசி இப்ப கையெழுத்து போடுற நிலைமை வரைக்கும் போயிட்டான். அதனால அவன் மேல எனக்கு கொஞ்சம் கூட கோவமே வரதில்ல. அவன் நல்லவனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா நிச்சயமா அவன் குணசேகர மாதிரியோ கதிர் மாதிரியோ மோசமானவன் கிடையாது. கிடைச்ச பிடிப்ப பிடிச்சுக்கிட்டு கரைசேர தெரியாத முட்டாளா இருக்கான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா முழுகுறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதனால ஏதோ ஒரு முயற்சி பண்றானோன்னு தோணுது. இப்ப அவனுக்கு தேவை ஒரு சப்போர்ட். ஒரு கை கிடைச்சா போதும், அதை பிடிச்சுக்கிட்டு வேகமா கரை சேர்ந்துருவான். பாப்போம். லெட்ஸ் ட்ரை. மயகமா கலக்கமா மயங்கி போற வெளிச்சமா இருக்குதா இல்லையா? போச்சு தயகமா என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னங்க இது தண்ணி எல்லாம் ஊத்தி என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தண்ணி? ஐயோ தண்ணி இல்லடி. நல்ல வேளை தாரா ஈஸ்வரியா கருன்னு தூங்க போயிட்டா, இல்லனா என்ன ஆயிருக்கும்? எது தாரா இல்லையா? ஐயோ ஐயோ ஐயோ
தாரா எங்கடி என் புள்ள? ஏய் தாரா எங்கடி? தாரா ஈஸ்வரி அக்காவோட தூங்கிக்கிட்டு இருக்கா. ஏய், எல்லாம் ஒரு தாயாடு. பெத்த மகளை மற்றவங்கள படுக்க வச்சிருக்க. எல்லாம் ஒரு தாயா? பேய். ஏன் பேச பேய். மாட்டீங்க? எதைக்கும் நீங்க எந்த நிலைமையில வரீங்கன்னே தெரியல. பேய். நீங்க பேசுறதும் நடந்துக்கிறதும் அந்த புள்ள பார்த்துட்டு 100 கேள்வி என்னதான் கேப்பா. நீங்களா பதில் சொல்ல போறீங்க எல்லாத்துக்கும்? ஏய் ஷ், ரொம்ப பேசாத. ஆ? ஏய், நான் ஏன் வீட்டுக்குள்ள குடிக்கிறேன் தெரியுமாடி உனக்கு? ம்? தெரியுமா? ஆ? அது காரணம் யாருன்னு தெரியுமாடி உனக்கு? அந்த பட்டு இருக்கால, பட்டு பட்டு அந்த இன்னொருத்தி குளிச்சு ஒருத்தி இருப்பாள். அப்படியே எங்கேயும் அங்கேயும் மினிக்கிட்டு இருப்பாள். அவங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு காலி பண்ற வரைக்கும் நான் குடிக்கிறத நிறுத்த மாட்டேன். நான் இங்கே தான் குடிப்பேன். ஏன் என்ன கேட்குறான்னு பார்த்துறேன். கூப்பிடுறி. ஆமா, இதுக்கு முன்னாடி டீ டோட்டலரா இருந்தீங்க, இப்பதான் குடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. போய் கூப்பிடுறி. என் வாயை யார் கிளறாதீங்க. என்ன பண்ண? வரேன். ஏய். ஏய், கையை விடுங்க. ஏங்க, கையை விடுங்க. கையை விடுங்க. எங்க போற? எங்கடி போற? வேலை கிடக்கு. என்ன வேலை? பாத்திரம் தேய்க்கணும். அதான் அப்புறம் தேய்ச்சிக்கலாம். ஈஸ்வரனி, பாத்திரம் நீங்க தேய்ச்சிருங்க. நந்தினிக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட். ஓகே, ரெஸ்ட். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? வேணுமா? ஐயோ, எனக்கு இதெல்லாம் வேணாம். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நான் போறேன். சூப்பரா இருக்கும். ச்சே, அது வேணாமா? சரி, வேற கேரட் சாப்பிட்றியா? கண்ணுக்கு ரொம்ப நல்லது. ஒரு வேண்டாம் எனக்கு. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? சரி, அதுவும் வேணாமா? ஓகே, நான் மேலே வரேன். நான் மேலே வரேன். குடிச்சிருக்கியா? எல்லாம் சரியா போயிடும். ஏன் உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு? ஏய், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஏய், குடி. யோ, விடுடா. கொஞ்சம் குடி. சீ, குடி. ஏய், என்னைய தள்ளி விடுறியா? என்ன நந்தினி இதெல்லாம்? ஏங்கா, பின்ன குடின்னு வாய் வரைக்கும் அப்படியே ஊத்த வந்துட்டான். அதுக்கப்புறம் நான் கோவம் வந்துருச்சு, அதான் அப்படியே லைட்டா தட்டி விட்டேன். நந்தினி, கதிர் செய்யறது சரின்னு நான் சொல்ல வரல. ஆனா அவன் நிதானத்துல இல்லாதப்போ நீ அவனை அடிச்சது ரொம்ப தப்பு நந்தினி. அவன் நிதானமா இருந்தா மட்டும் அடிக்கலாமாக்கா? எனக்கு ஒண்ணு புரியலக்கா. அவன் நிதானத்தை இழந்து குடிச்சிட்டு வருது தப்பு இல்ல. நிதானத்துல இருக்கானோ இல்லையோ, எல்லாரையும் கண்டபடி வெய்யறது என்ன, பேசுறது என்ன, அடிக்க போறது என்ன, இதெல்லாம் தப்பு இல்ல. பொண்டாட்டிய அடிமை மாதிரி நடத்துறான், அது தப்பு இல்ல. இதுதான் தப்பாக்கா? அவன் கூட கம்பேர் பண்றியா? அவனும் நம்மளும் ஒன்னா? அப்படி இல்ல. ஹலோ வெள்ளாவி, அண்ணன் உங்களையும் ரேணுகானையும் கூப்பிடுறாரு. குறிப்பா உங்களை விசாரிக்கணுமா கூப்பிடுறாரு. இன்னைக்கு என்ன விசாரணை? அது கதிரண்ணனுக்கு அடிபட்டுக்கிட்டே இருக்கா, அது விஷயமா பேசணுமா. எப்படி வரீங்களா இல்ல
பெலாவரையா பெரிய அண்ணன் வந்து சொல்லி உங்களை கூட்டிட்டு போகணுமா? அம்மா நீ போம்மா, இந்த அடுப்பு அமர்த்தி விட்டு நாங்க இந்த பின்னாடியே வரோம். இன்னைக்கு தரமான சம்பவம் இருக்கு. ம் வாங்க சரிதான், போ. வாங்க. என்னடி உன்னி என்னை மட்டும் தனியா அழைக்கிறாங்க? ம் அது வர வர ஈஸ்வரி அக்கானா உங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. கரெக்டு தான். அக்கா கைய மடக்கி ஒண்ணு வைப்பாங்கன்னு பயந்துருப்பாங்க. அக்கா விடுங்க, நானே போய் பாத்துக்கிறேன், நீங்களும் வர வேண்டாம். ஏய் இரு, என்னை அழைச்ச அப்புறம் நான் வரலன்னா அதுக்கு வேற என்னை சந்தேகப்படுவாங்க. நான் சும்மா காட்டி வந்து நின்னுறேன் உன் பக்கத்துல. நீ போ, போயிட்டு வரேன்க்கா. ஏய் நந்தினி, என்னடி நடக்குதுங்க?